வணக்கம். இன்றைய நாள் வணக்கம். எமது சமூக அபிவிருத்தி கட்சியின் பொதுச் செயலாளர் குகதாஸ் பிரகாஷ் அவர்களை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கின்றோம். குறிப்பாக தேர்தல் காலம் முடிவடைந்து 6 மாதங்களை கடந்த நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களினுடைய வேலைகள் மந்தகதியாக காணப்படுகின்றது. அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இன்றைக்கு தேர்தல் முடிந்து 6 மாத காலம் கழிஞ்சன்னு சொன்னால் அந்த மக்கள் பிரதிநிதிகள் வந்து இன்றைக்கு அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சென்றிருக்காங்க. மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகளுக்கு சென்றால் கூடி, அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிழக்கு மாநிலத்தில் வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உபவிதிகள் வந்து தயாரிக்கப்படலை. கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டுலேருந்து இது வரைக்கும் வந்து தயாரிக்கல. அதாவது இந்த நகர சபை, இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் அந்த கட்டளை சட்டத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 122வது பிரிவில் கூறப்படுற விஷயம்தான் அந்த உபவிதிகள். அந்த சபைக்கு செல்ற அந்த மக்கள் பிரதிநிதிகள் வந்து அந்த சட்டத்தை தயாரிக்கணும். ஒவ்வொரு சபைக்கும் தனித்தனியாக வந்து அதை வந்து என்னென்னு சொன்னால் அந்த உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் அதை வந்து அனுமதி அளித்து அதை வர்த்தமாதியில் பிரசரித்து அந்தந்த சபையினுடைய வெப்சைட்ல போடணும். ஆனா இதுவரைக்கும் வந்து அது போடப்படல தானே. அப்ப அவங்களுக்குரிய சட்டத்தை அவங்க தயாரிக்காட்டிக்கு வந்து அவங்களால வந்து எதையுமே வந்து செய்யலாது. உங்களுக்கு தெரியுமா, திருகோணமலை நகர சபை தற்பொழுது தரம் உயர்த்தப்பட்டு மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த திருகோணமலையினுடைய நிலவரம் எப்படி இருக்கு இப்போதைய நிலைமையிலே? அதாவது இப்ப 6 மாத காலமா இப்ப நீங்க மாநகர சபையாக அது இயங்கி கொண்டு வரைக்கும் கூடிய அந்த மாநகர சபைக்கு இதுக்கு முதல் வந்து நகர சபைக்குரிய உபவிதிகளும் இல்லை. இப்போ மாநகர சபைக்குரிய உபவிதிகளும் இல்லை. உபவிதிகள் என்று சொன்னது பைலோஸ். அப்ப அந்த உபவிதிகளை தயாரிக்காம வந்து அவங்க வந்து என்ன சொன்னா, அது நிதியா இருக்கட்டும், வேற விடயங்களா இருக்கட்டும், அந்த விடயங்களுக்குரிய சட்டங்களை வந்து அவங்க அமல்படுத்தினாட்டாம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நிதி சேகரிப்போ இல்லாட்டிக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்யவோ ஒரு இந்த பைலோ இல்லாம கடைசி மட்டும் முடியாது. அதை இன்னும் இவங்க தயாரிக்கல. இவங்க தயாரிச்சா தான் இவங்களுக்குரிய அதிகாரங்கள் கிடைக்கும். மொழியே இல்லாவிட்டா மாநகர சபையால வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் வந்து மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் நீங்கள் ஒரு சமூக அபிவிருத்தி கட்சியின் செயலாளராக மக்கள் மத்தியிலே தற்பொழுது வளர்ந்த அரசியல்வாதியாக சொல்லப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நீங்கள் இது தொடர்பாக அந்த திருவண்ணாமலை நகர சபைக்கு சொல்லவில்லையா? மாநகர சபை மேயரை சந்திக்கவில்லையா? இல்லை, இது சம்பந்தமாக நான் தேர்தல் காலங்கள் கூட சுட்டி காட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து இது சம்பந்தமாக நான் பலரிடம் தேர்தல் காலங்களில் சொல்வது வழக்கம். ஆனாலும் தேர்தல் முடிவடைந்தது பின்னர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீர்களா? தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகள் பொய்களை சொல்ல முடியும். நீங்களும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் வாக்காளராக போட்டியிட்ட வேளையில் பல விடயங்களை சொல்ல முடியும். எல்லாருக்கும் பொய் சொல்ல முடியும். இப்போது பல அரசியல்வாதிகள் பொய்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போது இந்த மாநகர சபைக்கு எவ்வாறான உதவிகளை உங்களுடைய கருத்துக்களை சொன்னீர்கள் என்று தான் கேட்கின்றேன். மாநகர சபைக்கு கூறியிருக்கிறேன். அதாவது இந்த ஓய்வூதிகளை கண்டிப்பாக நீங்க தயாரிக்கணும் என்று. அப்படி நீங்க தயாரிக்கலாட்டிக்கிறேன்னு சொன்னா என்னிடம் சொல்லுங்கள், நான் என்னுடைய காசு தயாரித்து தருவேன்னு கூறியிருக்கிறேன். இது சம்பந்தமாக நீங்க யார்கிட்ட சொன்னேன்னு சொல்லுங்க. தவிசாளர்கிட்டையும் கூறியிருக்கேன், இதுல உள்ள அங்கத்தவர்களையும் கூறியிருக்கேன். ஏன் மாநகர சபை மேயர் இப்பொழுது யார்? திருவண்ணாமலையில் சுப்ரா. அப்ப அவர்கிட்ட போயிட்டு சந்திச்சு சொல்லலாம். அவருடைய நிலைப்பாடை அவர்கிட்ட நான் நிலைப்பாடை கூறியிருக்கிறேன். இப்ப அவங்களோட கருத்து எப்படி என்று சொன்னா, இப்ப எதிர்வர்ற இந்த அவங்களோட சபை அமர்வுல வந்து இந்த உபவிதிகளை தயாரிக்கிறதுக்கான அந்த பிரேரணையை கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்து அந்த பிரேரணையை செய்து போட்டு அவங்க வந்து தயாரிக்கிறேன்னு சொல்றாங்க. இது கடந்த காலங்கள். இப்போது நான் உண்மையாக ஒரு ஊடகவியலாளர் இந்த கால பகுதியில் இருந்து இந்த உபவிதிகள் பற்றி பேசப்படுகின்றது. ஆனாலும் இன்று 5-6 வருடங்களாக, எனக்கு தெரிந்த மட்டில் 5-6 வருடங்களாக பேசப்படுகின்றது. இன்னும் சாத்தியப்படவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இனிவரும் காலங்களிலாவது உங்களுடைய ஆலோசனையின்படி, நீங்கள் உங்களுடைய உதவியின்படி அதை செய்வீர்களா, இல்லாட்டி ஊடகங்களுக்கு கருத்துக்களை மாத்திரமே சொல்வீர்களா? இல்ல, இது என்னன்னு சொன்னா, இப்ப 5-6 வருஷமா வந்து இந்த விடயத்தை வந்து கையில் எடுத்து இந்த விஷயத்தை வந்து நாங்க அமல்படுத்துற எங்க கட்சி மட்டும்தான். அதாவது நாங்க கடந்த பிரதம செயலாளர் 2019ஆம் ஆண்டு இருக்கையே இந்த விஷயங்களை செய்ய சொல்லி அவருக்கு நான் கடிதம் போட்டு, அதுக்கு பிறகு அவர் வந்து சிஎல்ஜி மற்றது சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரிக்கு வந்து இதை அமல்படுத்த சொல்லி அவங்க கூறியிருக்காங்க. என்னன்னு சொன்னா 2019, 2022 2 கடிதம் என்னட்டு இருக்கு. உபவிதிகள் இன்னும் தயாரிக்கப்படலை.
அதை நாங்க இப்ப வெகு விரைவில் தயாரிச்சு வந்து வர்த்தமானில பிரசுரிச்சு வெகு விரைவில் நாங்க அதை இது பிரசுரிப்போட சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஆனா இதுவரைக்கும் அது அமல்படுத்தப்பட இல்லை. ஆமாம். இப்ப அதை அமல்படுத்தப்படாட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த தேர்தல் நடத்துறதுலயோ இந்த வீண் செலவுலையோ மக்கள் பிரதிநிதிகளுக்கு வந்து எந்த விதமான மக்கள் சார்ந்த விஷயங்களையும் வந்து செய்ய இயலாது. ஆமாம். இப்போது நீங்கள் ஒரு சமூக அபிவிருத்தி கட்சி என்ற ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய கட்சியினூடாக என்னென்ன நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றீர்கள்? அதாவது இது சம்பந்தமாக இதுக்கு வேண்டிய இப்ப இங்க மட்டும் இல்ல, வேற வேற சபையிலையும் வந்து ஒவ்வொரு சபைக்கும் தனித்தனியா தயாரிக்கணும். இப்ப கிழக்கு மாகாணத்துக்கு எந்த சபையிலையும் இல்லை. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 87ஆம் ஆண்டு அந்த உள்ளூராட்சி மன்ற 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க உள்ளூராட்சி மன்ற சட்டங்கள் இருந்தாங்கன்னா அதுல கூறப்பட்ட விஷயங்கள் வந்து அதுக்கு பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில மஹிந்த சிந்தனை என்று சொல்லி ஒன்று வந்து அந்த சிந்தனையில நீங்க பாத்தீங்கன்னா அத்தாவுல்லாதான் அந்த உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக இருந்தவர். அதுல அவர் அந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்காருன்னு சொன்னா இந்த பைலோக்களை செய்யணும் என்று சொல்லி அவர் வெளியிட்டவர் வந்து என்னன்னு சொன்னா அவரை நீங்க பிறகு பாத்தீங்கன்னா தேர்தல் காலத்துல குதிரையில போய் பிரச்சாரம் செய்தவர் இன்றைக்கு வந்து அக்கரைப்பத்து மாநகர சபையில வந்து அதிகாரம் இல்லாத சபையில வந்து அவர் இன்றைக்கு வந்து மேஜரா இருக்கார். அப்ப அப்படிப்பட்ட தகுதி இல்லாதவங்க எல்லாம் வந்து கடந்த காலங்களை வந்து அமைச்சரா இருந்திருக்காங்க. சரிதானே? இன்றைக்கு கூடிய அவருக்கு தெரியாது தனக்கு என்ன அதிகாரம் என்று சொல்லி தெரியாது. முடிஞ்சால் அவரை நான் பகிரங்க விவாதத்துக்கு அழைக்கிறேன். அது இருக்கட்டும். இருந்தும் அத்தாவுல்லா இருக்கின்ற காலப்பகுதியில் மஹிந்த சிந்தனையின் கீழ் இந்த திட்டங்களை கொண்டு வந்ததாக சொன்னீர்கள். ஏன் அவருக்கு இந்த விடயத்தை தற்பொழுது ஒரு ஆளுமை மிக்க ஒரு இதுல இருந்து கொண்டு செய்ய முடியாது? உங்களால் அது சம்பந்தமா அவருக்கு சொல்ல முடியுமா? இது தொடர்பாக நான் வந்து கடந்த ஊடகத்திலே வந்து நான் ஒரு மெதுவான விடயமா சுட்டி காட்டி இருக்கேன். இப்ப என்ன சுட்டி காட்டி இருக்கேன் அவருக்கு. ஆமாம். அதாவது இது மாதிரி தான் என்னன்னு சொன்னா கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா வடகிழக்கு சமூகத்தை பாத்தீங்கன்னா தமிழ் சமூகமா இருக்கட்டும் முஸ்லீம் சமூகமா இருக்கட்டும் அதால போற பிரதிநிதிகள் வந்து அந்தந்த மக்களை வந்து ஏமாத்தான் இருக்காங்களே ஒழிய அந்த மக்களுக்கான விடிவில்லை தானே. ஆமாம், அது சரி, அது சரி. இப்பொழுது திருகோணமலையை பொறுத்தவரையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் மந்தகதியில் இருப்பதாக சிலர் சொல்கின்றார்கள். அது சம்பந்தமா உங்களுடைய கருத்து இல்லை? அது வந்து என்னன்னு சொன்னா இப்போது வந்து தமிழரசு கட்சிக்கு அந்த வாக்களித்த மக்கள் வந்து சிந்திச்சு வாக்களிச்சிருக்கோம். இப்ப பஸ் போட பிறகு கைய காட்டையில தானே ஏன்னு சொன்னா நாங்க வந்து சிறு வயதுல இருந்து தமிழரசு கட்சி தான். அதுக்கு பிறகு அந்த கட்சியால வந்து எந்த விஷயத்தையும் அமல்படுத்த முடியாதுல நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு அபிவிருத்தி அந்த கட்சியில போய் மக்களுக்கான சேவையில செய்து கொண்டிருக்கோம். இப்ப அந்த கட்சியை வந்து நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு புனிதமான சின்னம். அந்த சின்னத்துல வந்து உள்ள இப்ப இந்த தகுதியற்ற சாக்கடையில வந்து இந்த மக்கள் வந்து எதிர்காலத்துல வந்து அகற்றணும். அகற்றி அதுக்கு தகுதியான நல்ல இளைஞர்கள் நல்ல படித்தவர்கள் அந்த புத்திஜீவிகளை அந்த இடத்துல வந்து இருத்தினா தான் வந்து என்னன்னு சொன்னா இன்றைக்கு அந்த கட்சி மூலமா இன்றைக்கு உள்ளாட்சி மன்றங்களுக்கான உபவிதிகளா இருக்கட்டும் இல்லாட்டி மாகாண சபைகளுக்கு கூட உபவிதிகள் இல்லை. வடமாகாணத்துக்கும் இல்லை, இங்கேயும் வந்து 1-2 விதியை சரியான முறையில அமல்படுத்தப்பட இல்லை. கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு ஆளுநர் இருந்தவர் மோகன் விக்ரமன் சார் அவர் வந்து என்ன செய்யறீங்கன்னு சொன்னா அவரே வந்து அனுமதி வழங்கியிருக்க இந்த இதுகளுக்கு நீங்க உபவிதியை தயாரிச்சு வந்து நீங்க வந்து என்ன சொன்னா வர்த்தமானில பிரசிக்க சொல்லி அதுலயே அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. எப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மொழி பிரச்சனைகள் வரும்போது தமிழ் மொழியை உங்க படுமண்ணு கூடி அவர் கடைசியில போட்டிருக்கு. அப்ப அதை கூடி தயாரிக்க தெரியாதவங்க வந்து இவங்க வந்து மக்களுக்கு என்னத்தை சேவை செய்ய போறாங்க? நன்றி. சில விடயங்களை சொன்னீர்கள். இறுதியாக உங்களிடம் கேட்டுக்கொள்வது திருகோணமலை வாழ் மக்களுக்கு உபவிதிகள் குறித்து உங்களுடைய இறுதியான முடிவு என்ன என்று சொல்ல முடியுமா? இல்ல இது சம்பந்தமா மக்கள் வந்து மிகவும் வந்து ஒரு தெளிவா இருக்கணும். அதாவது என்னன்னு சொன்னா இன்றைக்கு அந்த சபைகளுக்கு போறவங்க வந்து இந்த விதிகளை வந்து அந்த மக்களை கூட்டித்தான் தயாரிக்கணும். ஒவ்வொரு சபைக்கும் அந்த விதிகள் வந்து வித்தியாசப்படும். அந்த விதிகள் இல்லாம அந்த மக்களை வந்து இவங்க வந்து என்னன்னு சொன்னா இன்றைக்கு உதாரணத்துக்கு மாடை பிடிக்கிறாங்க. தெருவுல போதுன்னு சொல்லி அந்த மாடை பிடிக்கிறாங்க. அந்த மாடை பிடிச்சா கூட வளவுக்கு கட்டுறாங்களே ஒழிய இவங்களுக்கு பொலிசுல போய் ஒரு முறைப்பாடு செய்யறதுக்கோ இல்ல நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யறதுக்கோ இந்த ஓமியில எந்த விதமான இதுவும் இல்லை, சட்டம் இல்லை. அப்ப இன்றைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வீதியோர வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரிகளை கூட இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு நிப்பாடையலாது. கண்டபடம் சொல்லி ரோஸ் ரிசிட் தான் உடைக்கிறாங்க. இன்றைக்கு சட்டவிரோத கட்டிடங்கள் சொல்லி இந்த கட்டிடத்தை அகற்ற இயலாது. அதே மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்க இயலாது. அப்ப தகுதி இல்லாதவங்க வந்து சபைகளுக்கு போனால்
அப்ப இதால பாதிக்கப்படுறது வந்து கூடுதலா வடகிழக்குல உள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் சமூகமும் முஸ்லிம் சமூகத்தை பாதிக்க போகுது. அப்ப எதிர்காலத்தில் இந்த மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கட்சியில இந்த இதை மறந்து தகுதியானவர்களுக்கு வாக்களிச்சாதான் வந்து இந்த வடகிழக்கை வந்து காப்பாற்றலாம். ஆமாம், அதுதான் நான் கூற விரும்புகிறேன். ஆமாம், நன்றி. சில விடயங்களை எமது ரிங்கோ மீடியா ஊடக வலையமைப்பின் ஊடாக தெரிவித்தமையை எடுத்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் திருகோணமலையிலிருந்து அப்துல் சலாம் யாசீம். நன்றி, வணக்கம். நன்றி.